நேரு தலைமையில் இடைக்கால அரசு வந்துட்டு 1946 அக்டோபர் 2 ஆரம்பித்தாங்க. அது வந்து அக்டோபர் 26 மறுசீரமைக்கப்பட்டுச்சு. முஸ்லீம் லீக் சார்பில் பங்கு பெற்றோர் வந்து லியாக்கத் அலி கான், சுந்திரிகர், ஏஆர் நிஷ்தர், கசன்பர் அலி கான் மற்றும் ஜோகேந்திரநாத் மண்டல் இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம் லீக் சார்பாக வந்தாங்க. அது மறுசீரமைச்சுப்பட்டுச்சு அக்டோபர் 26, 1946 இடைக்கால அமைச்சரவை. அதில் முஸ்லீம் லீக் சார்பாக யார் யார் வந்தாங்கன்னா லியாக்கத் அலி கான், சுந்தரிகர், ஏஆர் நிஷ்தர், கசன்பர் அலி கான், ஜோகேந்திரநாத் மண்டல் இவங்க எல்லாரும் முஸ்லீம் லீக் சார்பாக வந்தாங்க. ஆனால் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் இடையிலான பகைமை குறையாமல் அது இடைக்கால அமைச்சரவை குழுவின் செயல்பாடுகளில் எதிரொலிச்சிச்சு. ஓகேவா, அது வந்து செயல்பாடற்ற நிலையில் இருந்துச்சு. லீக் வந்து அரசியல் சாசன காங்கிரஸ் ஜூலை ஆகஸ்ட் 1946 நடந்த தேர்தலில் 210க்கு 199 பொது இடங்களை பெற்று பெரும் வெற்றியை குவித்தது போன்றே முஸ்லீம் லீக்கும் இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நன்கு வெற்றி பெற்றது. அதன் அணியில் 76 இடங்கள் இருந்தன. இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்களில் ஒன்று நீங்களாக 76 இடங்களை இது பெற்றிருந்தது. எனும் சட்டசபையில் பங்கெடுப்பதை புறக்கணிக்க அது முடிவு செய்தது. ஆகவே 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் 207 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க.